பதினெண் திருவடிகள் போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, போகர் 7000ல் இருக்கக்கூடிய ஒரு பாகம் உப்பு மணிக்கட்டு. சரியா? இது அதுல சில மறைப்புகள் இருக்குது. அதை தெளிவா எப்படி பண்ணணும் அப்படின்ற முறைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். தொடர்ச்சியா பார்க்க போறோம். இது ஒரு பதிவுல நம்ம பண்ண முடியாது. நம்ம ஒவ்வொன்றா செய்ய ஒவ்வொரு பதிவா நம்ம தரோம். அந்த வகையில இன்னைக்கு நாம முதல்ல பார்க்க போறது என்ன அப்படின்னு சொன்னா, வளையல் உப்பு சுத்தி. இது வளையல் உப்பு. இது கடையில் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அல்லது உளமண் எடுத்துட்டு நீங்கள் நீரில் கரைச்சி வடிகட்டி காய வச்சு உப்பாக்கி எடுக்கலாம். இது நமக்கு கடையிலே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்றதுனால நம்ம கடையில் வாங்கிக்கலாம். இதை முதல்ல என்ன பண்ணணும்னா, கல்வத்தில் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணிடணும். முதல்ல பொடி பண்ணிட்டு இதை அளந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம போடணும். சரியா? இப்போ ஒரு படி உப்பு, இந்த வளையல் உப்புல பொடி பண்ணது ஒரு படி எடுத்துட்டு அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதுக்கு 4 பங்கு தண்ணி, கடல் தண்ணி, சுத்தி பண்ண கடல் தண்ணி. கடல் தண்ணி சுத்தி பண்றது எப்படின்றத நான் அடுத்த வீடியோல தர்றேன். இப்போ சுத்தி பண்ண கடல் தண்ணி நம்மகிட்ட ஏற்கனவே இருக்குது. அதனால நாங்கள் சுத்தி பண்றது இதுல காட்டல. நான் அடுத்தது பதிவில் சுத்தி கடல் தண்ணி எப்படி சுத்தி பண்ணணுன்ற முறையை நான் காட்டுறேன். அந்த மாதிரி இந்த கடல் தண்ணியை 4 முறை சுத்தி, கடல் தண்ணியில 4 படி எடுத்து இந்த உப்பு ஒரு படி போட்டு எல்லாத்தையும் நல்லா 3 நாள் காலையில மத்தியானம் சாயந்தரம் 3 நேரமும் நல்லா கரைச்சி விடணும். சரி, அது மாதிரி ஒரு 3 நாள் நம்ம கரைச்சி விட்டுட்டு 4வது நாள் ஆடாமல் அசையாமல் வச்சிருங்க. 5வது நாள் அதோடைய தெளிநீரை மட்டும், அடியில் இருக்கக்கூடிய மண்டல் இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்க எடுக்க வர மண் இந்த மாதிரியான மண்டல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுக்கக்கூடாது. மேல இருக்கக்கூடிய தெளிநீரை மட்டும் வடிகட்டி ஒரு துணி 8 மடிப்பா காடா துணியை போட்டு ஒரு பாத்திரத்தில் அதை வடிகட்டி அதை எடுத்து வெள்ளி போல தேய்ச்சி கழுவுன ஒரு அயச்சட்டியில இதை ஊற்றி காய்ச்சணும். அயச்சட்டி கழுவுறதுக்கு சோப்பு இந்த மாதிரியான கெமிக்கல்லாம் பயன்படுத்தக்கூடாது. நம்ம எப்படி அதை சுத்தி பண்ணலாம்? அயச்சட்டின்னா சட்டியை நல்லா பழுக்க காய வச்சுடுங்க. காய வச்சுட்டு புளியை தண்ணியா கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வச்சுட்டு அது நல்லா சூடான உடனே, சட்டி சூடான உடனே அதில் நல்லா எல்லா பாகமும் பண்ணுற மாதிரி அந்த புளி கரைச்ச தண்ணியை நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அதில் இருக்கிற துரும்பெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் எடுத்து எமரி பேப்பர் போட்டு நல்லா உப்பு காகிதத்தை போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். சோப்பு ஆயில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போடக்கூடாது. அந்த மாதிரி இதை நீங்கள் கரைச்சி எடுத்துக்கணும். கழுவி எடுத்துட்டு நல்லா வெளுக்க தேய்ச்சி கழுவி எடுத்துட்டு அதில் இந்த தண்ணியை, நம்ம கரைசல் இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை ஊற்றி அடுப்பில் வச்சு காய்ச்சணும். மிதமான தீயில காய்ச்சிட்டு வரணும். அப்படி நீங்கள் காய்ச்சும் போது அந்த தண்ணி குழம்பு பதத்துக்கு வரும். அது எப்படி பார்க்கறது அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன ஓலையில எடுத்து நம்மளுடைய நாற்கரில் விட்டோம்னா பருப்பு மாதிரி அது உருண்டை கட்டும். அதில் காய்ச்சும் போது அடுத்த ஒரு பதிவில் நான் காட்டுறாங்க எப்படி காய்ச்சணுன்றது. அந்த பதம் வந்த உடனே 1 டம்ளர் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு அல்லது புளிச்ச மோர் அதில் ஊற்றுனீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் கழிவுகள் எல்லாம் என்ன பண்ணுன்னா சட்டியில் மேலே ஓரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே நுரையாக பொங்கி அதில் அந்த அழுக்குகள் எல்லாம் படிஞ்சு கருப்பாக இருக்கும். அதை நீக்கிட்டு நல்லா அதுக்கப்புறம் எடுத்து ஆற விட்டுருங்க. லேசாக ஆறினதுக்கப்புறம் இளம் சூடாக இருக்கும்போது அதை ஒரு ட்ரேலையோ அல்லது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி, பீங்கான் பாத்திரத்துலையோ அல்லது ஒரு பிளாஸ்டிக் பாத்திரத்தில் கூட போட்டுக்கலாம். ஒன்று தப்பெல்லாம் போட்டு அதை என்ன பண்ணுறீங்கன்னா வெயிலில் வச்சு நல்லா காய வச்சிங்கன்னா அது நல்லா உப்பாயிடும். ஈரம் சுத்தமாக இல்லாமல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் எடுத்து கல்வத்தில் போட்டு பொடி பண்ணி அது இருக்கிற அந்த எவ்வளோ உப்பு கிடைக்குதோ அந்த உப்புக்கு 4 பங்கு தண்ணி ஊற்றணும். கடல் தண்ணி சுத்தி பண்ண கடல் தண்ணி ஊற்றி தூய்மையும் கலக்கணும். இதே மாதிரி நீங்கள் 10 முறை சுத்தி பண்ணீங்கன்னா இதுக்கு பேர் தச தீட்சை செஞ்ச வளையல் உப்புன்னு பேர். இந்த தச தீட்சை செஞ்ச வளையல் உப்புல எண்ணெய் இருக்கும். இந்த எண்ணெய் நீக்கிறது தனியாக நான் ஒரு பதிவு தரேன். ஏன் வாதத்தில் எல்லாரும் தோக்குறோம்னா, எந்த பொருள்கள்லையும் எண்ணெய் இருக்கும், அந்த எண்ணெயை நீக்காமல் நம்ம அப்படியே பயன்படுத்தும் போது அது வாத வேலைகளுக்கு போகாது, உலோகங்கள்ல ஊடுருவாது, அந்த எண்ணெய் அடைச்சிக்கும். அதை பற்றின விஷயங்கள்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம நவாச்சாரம் சுத்தி, இப்போ இந்த மாதிரி 10 முறை நம்ம தசதீட்சை பண்ணி எடுக்கும்போது நவாச்சாரம் சுத்தி ஆயிடும். சரியா? அடுத்தது எப்படி அதில் இருக்கக்கூடிய எண்ணெயை கலக்கணுன்றது நம்ம அடுத்து இன்னொரு பதிவாக தரலாம். சரியா? இந்த வேலை இது கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்குமே தவிர, ஆனால் பெரிய முதலீடோ இதுவோ எல்லாம் கிடையாது. ஒரு அடுப்பு, கொஞ்சம் கடல் தண்ணி, கடல் குருவின்னு சொல்லக்கூடிய உப்பு, இது வளையல் உப்பு, இந்த 4 பொருள்கள் தான் நமக்கு தேவை.
இதை வச்சுட்டு நம்ம வந்து இந்த வேலையை வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இது தொடர்ச்சியாக நம்ம வந்து பார்க்கலாம், என்ன செய்கிறோம் அப்படின்றதெல்லாம் காட்டணும்னா ஒவ்வொரு பதிவாக காட்டலாம். இப்போ அந்த உப்பு மணி செய்யக்கூடியதுக்கு தேவையான வளையலுக்கு சுத்தி பண்ணக்கூடிய முறை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இது தொடர்ச்சியாக அடுத்தடுத்த பதிவுகளில் வரும். அதனால தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. அப்போது இந்த உப்பு மணி எப்படி செய்கிறோன்ற முழுமையான முறை உங்களுக்கு செஞ்சு அது எப்படி ஆகுதுன்றதை கடைசி வரைக்கும் செஞ்சு காட்டுறோம். யாரும் அது மாதிரி செஞ்சு காட்டியிருக்க மாட்டாங்க. நம்ம பதிவில் வந்து நீங்கள் அதை முழுமையாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.